பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளாக் படம் அதாவது ஃபஸ்ட்டு லைக் கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு. அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி பல டிராஃப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டாக வந்திருந்தது போல இருக்குது. ஸோ அப்போது அது கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி சொன்னால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. கேட்ட உடனே ரொம்ப ஒரு மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். அவர் சொன்ன டைரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்களுக்காக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தேர்ட் ஐயே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம், த்ரில்லருன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேஜில் வேறு இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும். அண்ட் விவேக் பிரசன்னா சார் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டார். அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும், அதாவது இந்த படத்தோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பார் இந்த படத்தில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் வந்து இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபிலிமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூப் அது இதுன்னு நிறைய எக்ஸ்போஷர் வந்துச்சு. நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அந்த படத்தை பார்க்கல. ஐ ஸ்வேர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் சொன்ன கதையை அப்படியே வந்து நடிச்சிட்டேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதாவது கன்ஃபியூஸ் பண்ணிவிட போகிறோன்னு சொல்லி அந்த ஹோல் டீமோட அப்படியே அப்படியே ஒன்றி போய் இந்த படத்தை பண்ணோம். கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக்னு சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம். ஸோ ஒரு இந்த ஸ்பேன் ஆஃப் 2 months நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம். அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் என்னோட நிறைய ஒரு 21 இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க. பட் இந்த 21 இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோடய ஃபஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு இந்த நெக்ஸ்ட்டு வர படங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு படமாக இருந்தது. சாதாரணமாக என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ். ஏன்னா எல்லாம் போய் பிடிச்சி கடைசியில் இவன் தான்ப்பா பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அது திரும்ப பார்க்கவே தோணாது. அது செகண்ட் ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்காது. பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும். அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது புரியறதுக்குன்னா இந்த சென்ஸ் ஏதோ பயங்கரமாக சொல்கிறாங்க, பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலே இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ், அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். சாதாரணமாக வந்து பல படங்கள் ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போது கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு. இப்போ நான் வந்து சமீபத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு காமெடி பார்க்குறோம், ஏதோ ஒன்று இது பண்ணுறோம், சாங் ஒன்று பார்க்குறோம், டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, படம் ஓடினே இருக்கும். அப்படியே மேலே இந்த பால்கனிலேருந்துலாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய ஃபோன்ஸ்லாம் ஆனாகவே இருக்கும். சரி என்னடா இது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல, இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த ஒரு படம் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். சாதாரணமாக அது வந்து ரொம்ப ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும், அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் லாஜிக் தான் லெஃப்ட் பிரெயினில் ப்ரோ. அதான் அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதில் வரும். பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் அ லாட் ஆஃப் லாஜிக். இந்த லாஜிக் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் இப்படி ஒர்க் ஆகும். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கோகுல், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு. ஏன்னா இந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும், ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும். அண்ட் ஈவன் பிரியா பவானி சங்கர் அவங்களும் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்கிறது, எப்படி இது பண்ணுறது, அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துட்டு இருக்கும் டைரக்டரோட. பட் அப்போது நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி 2 படம் ரிலீஸு இந்த 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 ரிலீஸில். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைலமா, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும். ஸோ ஐ எம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த, அதாவது இந்த படத்தில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க, எப்படி ஒரு எடிட்டராக எப்படி நீங்கள் அந்த சொல்லியிருக்கீங்க, நானே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறேன் படம் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா வாஸ் குட். அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். லைக் அவங்க என்னை இன்டர்வியூ எடுத்த காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் ஷீ இஸ் லைக் லைக் நிறைய ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். சும்மா கலாய்ச்சிட்டு எதாவது பேசிகிட்டே இருப்பேன். பட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார். எனக்கு வந்து இந்த படம் வந்து அவங்களோட லைக் இதிலே நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க. லைக் சூர்யா சார் இருக்கார், கார்த்தி இருக்கார். பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம். இன்னும் லைக் எனக்கும் ஆக்டிங்க்கான ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருந்தது இது. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம். அண்ட் பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் கூட நான் கார்த்தியை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த டீமே லைக் அந்த பொட்டென்ஷியல் டீம், லைக் நாட் ஒன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸில் பொட்டென்ஷியல் டீமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தங்கா பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய மெனக்கடல் எடுத்துப்பாங்க, அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃபஸ்ட் டிராஃப்டை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு இன்ன வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன். டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு 2-3 ஃப்ரேம் பாரு, ஒரு ரீல் பாரு, அப்படின்னு எப்படி இருக்குது படம் பாரு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இது சம்திங், இது என்னமோ இருக்குதுரா இந்த படத்தில், ஏதோ ஒரு இருக்குதுரா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்க்வெசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, சாம் வந்து ஏற்கனவே நாங்கள் கொரில்லாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதில் அந்த யாரடி நீங்கள் அந்த சாங் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பர் சாங். அண்ட் அந்த பாணியில் இந்த சாங்கும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் நண்பர்களுக்கு என்னோட இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம். இல்லை, டைரக்டர் ஃபஸ்ட்டு, ப்ரொடியூசர் ஏதாச்சும் பேசினாங்கன்னா, படத்தை பற்றி சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை பிடிச்சி ஏதாச்சும் பேசலாம். இப்போ நான் படத்தோட கான்டென்ட்டை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏதாச்சும் சொல்லலாமா, எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கிறீங்களா? ஓகே. சயின்டிஃபிக் த்ரில்லர் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப அரிதாக பழக்கப்பட்ட ஒரு கான்டென்ட். தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு. அது ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எழுத்தாக வந்துட்டு போயிருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்தித்த போது ஒரு கான்டென்ட்டில் நடித்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அது நடித்து ஒரு 15-20 நாள் கழித்து இன்டர்ஸ்டெல்லார் படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக, இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்செலவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்த அதே த்ரில்லை கொடுத்த ஒரு மனிதர் 10 வருடம் நடுவில் ஒரு கான்டாக்டே இல்லை. சொல்கிற மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அவர் இந்த யூனிவர்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்க்கு. ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வர்றதுங்கிறது கஷ்டம். அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை கான்டென்ட்டில் கொண்டு வர முடியும், அதை ஸ்க்ரீன் பிளேவாக எழுத முடியும். ஏன்னா அவர் பேசுகிறப்பே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ், இந்த மாதிரி நிறைய
பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும். அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி. அவரை நமக்கு பிடித்த பொட்டன்ஷியல் ஸ்டூடியோ பிரபு சார், பிரகாஷ் சார், கோபிநாத் சார், தங்கப்பிரபாகர் சார் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்துருக்கிறது பெரும் மகிழ்ச்சி. எப்பவுமே ரொம்ப அழகாக வித்தியாசமான கதைகளில் ஜீவா பிரதரை ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே கொரில்லா படத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளோ சின்ன வயசில் ராம் நடிச்சிங்க, கட்டுரை தமிழ் நடிச்சிங்க கேட்டப்போ அவர் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். அவங்க சொல்கிறது நல்லாயிருக்கும் பிரதர், அது அப்படியே பண்ணால் போதும், நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு மூலமாக உறுதுணையாக இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்க ஒரு ஒரு பெஸ்ட் பர்சன், ஜோவியல் பர்சன், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஜீவா பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு 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 ஹீரோ. ஸோ இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்புறம் ஃபிலோமின் மாநகரம் படத்தில் நடித்தப்போ பழக ஆரம்பிச்சது, ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்ருக்கோம். லவ் யூ டார்லிங். என்னோடய பர்சன் எது கட் ஆகலை இல்லை? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி கோகுல் சார் பன்னேரம் பத்மினியும் பார்த்துட்டு அருண் அவர்களிடம் அந்த படத்தோட இயக்குனர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையான பாண்ட் எப்படி, அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ளே பேசிக்கிறாங்கங்கிறது, பாலாவும் கோகுல் பிரதர் அவர்களும் எப்படி செட்டில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த கதைக்கு வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு 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 கதாபாத்திரத்தை நான் எனக்கு கொடுத்துருக்காரு பாலா அவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு வளர்ந்து வர ஒரு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் நான் ஐம் ஸோ பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஒன்ஸ் அகேன். அண்ட் சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் கிங். ஸோ அவரோட மியூசிக் எப்படி இருக்குன்னு நம்ம அவரோட பாடல்கள் மூலமாகவும் சரி, பிஜிஎம் மூலமாகவும் சரி, அந்த படத்தோட டெம்போவை கொண்டு போயிட்டே இருப்பார். ஆடியன்ஸோட கவனம் சிதறாமல் இந்த படத்துலையும் அதே தான் இருக்கும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இந்த படம் வருகிற 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு பிடித்தமான எல்லோரும் கண்டிப்பாக 1க்கு 2 முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.